நீங்க தட்டை மாத்திக்கலாமே, மாத்திக்குங்க. ரேணு 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 கொஞ்சம் நில்லுமா. என்ன என்னடி இங்க நின்று அழுதுகிட்டு இருக்க? என்னங்க, என் மனசுக்கு நிம்மதி இல்லைங்க. இந்த நிச்சயதார்த்தத்தை இன்னொரு நாள் வச்சுக்கலாம்னு சொல்றீங்களா? ஆரம்பத்துல இருந்து ஒரே தடங்களாவே நடந்துட்டு இருக்கு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரே ஒரே கஷ்டமா இருக்கு. கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு என் உள் மனசுக்குள்ள ஒரே பதட்டமாவே இருக்குங்க. என்னடி புரியாம பேசிக்கிட்டு இருக்க? ராமநாதன் தான் இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியிருக்கான்ல. இத சொன்னா அவன் எவ்வளவு வருத்தப்படுவான். வேதவல்லிய பார்த்த இல்ல, எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. உன்னோட சரணம். கம்மி சொல்லுங்க. எங்க குருஜியோட படம். வீட்டுல என்ன விசேஷமா இருந்தாலும் குருஜியோட ஆசீர்வாதத்தோட தான் நடக்கும். ஏதோ அசம்பாவிதமா அந்த கண்ணாடி விழுந்து உடைஞ்சதா இவங்கெல்லாம் அபசகுணமா நினைக்கிறாங்க. எதுக்கு அந்த மனக்குறை? அதுக்காக தான் இந்த சுவாமியோட படத்துக்கு இன்னைக்கு ஒரு பூஜை போட்டுட்டா எந்த தடங்கள் வரும் பேஷா பண்ணிடலாம். சத்குருப்யோ நமஹ, குருவே சரணம். கடவுள் மேல பாரத்தை போட்டு நடக்க வேண்டியதை பாரு. வா. நீங்க என்ன பண்ணாலும் சரி, சுந்தருக்கு என் கூட தான் கல்யாணம் நடக்கும். இதை யாராலையும் மாத்த முடியாது. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீம் குரவே நமः. குரவே சர்வகாரிய அனுகிரக பிராப்திரஸ்து. அப்புறமும் அம்மா ரெண்டுக்கா சொல்லப்படாதரா. குருஜியோட படத்துக்கு பூஜை போட்டு அதனால எந்த தடங்களும் இல்லாம இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். எனக்கா நீ கவலைப்படாதம்மா, என்ன நம்பு. என்னப்பா கண்ணாடி உடைஞ்சதை நீங்க ரெண்டு பேரும் அவசகுணமா நினைக்கிறீங்களா? கைதவரனா யோகம்னு சொல்லுவாங்கடா. அப்படி பாசிட்டிவ் எடுத்துக்குங்களேன். என்ன சாமி, தட்டு மாத்திக்கலாமா? மாத்திக்குங்க. மருமகளே நீ கலங்காதம்மா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நீயும் சுந்தரும் என்னைக்கு சந்தோஷமாவே இருக்குங்க, கவலையே படாத. சாமி மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சதமானம் பவதி சதாய பிரதேந்திரிய ஆயுஷேவேந்திரிய பிரதிஷ்டதி. தனம் தானியம் வசும் பகவத் பிரளாபம் சதசம் பத்சரம் தீர்க்கமாயு. ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாணஹ. இன்னும் இவரை காணுமே. வந்துட்டீங்களா? என்னங்க இவ்வளவு நேரம்? ஏண்டி வாசலே நின்னு காத்துட்டு இருக்கிற? கரண்ட் பில் கட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா உங்களுக்கு? வந்து கியூல நின்னு கட்டிப்பாரு, அப்ப தெரியும் உனக்கு வேடிக்கை. என்ன அவசரம் இப்போ? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லிருந்தீங்களே, மறந்துட்டீங்களா? வந்துட்டாங்களா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. டீ குடிச்சியா? எல்லாம் கொடுத்தாச்சு. அது வேற கொடுத்து வச்சிட்டியா? இப்ப என்னங்க பண்றது? சரி சரி வா, சமாளிக்கலாம் வா. போ. ஆக்சுவலா அது நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு நினைச்சேன். அந்த பையன் என்ன படிச்சிருக்காருன்னு சொன்னீங்க? என்ன சம்பந்தி, நான் தான் அன்னைக்கே சொன்னேனே பையன் +2ன்னு, மறந்துட்டீங்களா? +2ன்னு சொன்னீங்கல்ல? என்னங்க நீங்க இந்த காலத்துல மெடிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், நானோ டெக்னாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, ஃபேஷன் டெக்னாலஜி, கேட்டரிங் டெக்னாலஜின்னு புதுசு புதுசா நிறைய படிப்பு வந்திருக்கு. வெறும் +2வோட படிப்பு நிறுத்திட்டாருன்னு சொல்றீங்களே, ஏன் படிப்பு ஏறலையா? மாப்பிள்ள கொஞ்சம் மந்தமோ? ஆமா சம்பந்தி,
பையனுக்கு கொஞ்சம் படிப்பே இல்ல, ஆனா பொறுப்பானவன். அதெல்லாம் கரெக்ட். என் பொண்ணு பொறுப்பானவ தான். அவளும் +2 வரைக்கும் தான் படிச்சா. ஆனா மாப்பிள்ள மாதிரி மந்தமா படிப்பு அதோட நிறுத்தவே இல்லை. அவ என்ன பண்ணா, அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ஸ்ல எஜுகேஷனை கண்டினியூ பண்ணா. கரஸ்பாண்டன்ஸ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாங்க, வேலைக்கு போய்கிட்டு காசு சம்பாதிச்சுக்கிட்டு வீட்டுல இருந்துகிட்டு போஸ்டல் மூலமா படிக்கிறது. என்ன படிக்கிறா தெரியுமாவோ? ஃபேஷன் டிசைனிங். ஒரு படிக்காத பையனுக்கு ஒரு படிச்ச பொண்ணை கட்டி வைக்கிறது அவ்வளோ கரெக்டா வருமானு கொஞ்சம் நான் இப்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றேன். என் பையனை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதானே பொண்ணு கொடுக்கறேன்னு சொன்னீங்க. 2-3 தடவை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, பையனை ஸ்டோர்ல போய் பார்த்துருக்கீங்க, போட்டோவும் கொடுத்துருக்கீங்க, ஜாதக பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால தானே நாங்க வந்திருக்கோம். அது கரெக்ட். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. பட் என்னன்னா, அப்ப நான் யோசிக்கல. இப்பதான் நான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அதுல என்ன பிரச்சனைனா, நானும் என் ஒய்ஃபுமா சேர்ந்து இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா, என் பொண்ணுக்கு நல்ல படிச்ச நல்ல பெரிய எடுத்து பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதனால நீங்க உங்க பையனுக்கு அவர் படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல வரம் பார்த்தீங்களா, நல்லா இருக்கும். ஆனா ஏதாவது ஹெல்ப் பண்ணா பண்றேன் நான் உங்களுக்கு. என்ன வீட்டுக்கு வர வச்சு அவமானப்படுத்துறீங்களா? என்னடி டீ குடிச்சேன்னு சொன்னல, குடிச்சல? கொடுத்துட்டேங்க. என்னங்க அதான் டீ கொடுத்தாலாமே, மரியாதை கொடுக்கலன்னு சொல்றீங்களா? உட்காந்து வச்சுலாம் டீ கொடுத்துருக்கா? டீ கொடுத்தா மரியாதையா? திடீர்னு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்றீங்க. சொன்னா புரிஞ்சுக்கணும் நீங்களா? இதுக்கு மேல நான் என்ன சொல்றது சொல்லுங்க நீங்களே. பாடி போலாம். எந்த இடத்துல ஒரு சம்மந்தம் பண்றாருன்னு நாமளும் பாத்துருவோம். வாடா. ஹலோ என்ன சேலஞ்ச் பண்றீங்களா? உங்க அட்ரஸ் என்கிட்ட இருக்கு. கண்டிப்பா என் பொண்ணுக்கு பெரிய இடத்துல கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு இன்விடேஷனையும் அனுப்புவேன். கண்டிப்பா கல்யாணத்துக்கு மறக்காம குடும்ப சமேதமா வந்துடாதீங்க. சம்மந்தம் வேணாம், வாங்க. இதனால பார்க்கும்போதே எனக்கு டவுட் வந்தது. வீட்ல நடந்ததை பார்த்தல்ல, உங்க அப்பா நீ சொன்னதை ஆணித்தனமா நம்புறாரு. சுந்தர் உன்னை லவ் பண்றாருன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பந்தா காட்டி அனுப்பிட்டாரு. இது எங்க போய் முடியும்னே தெரியல. நீ என்னடானா சுந்தரோட நிச்சயதார்த்தத்தை பார்த்த பிறகும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்க. வேதவள்ளி கூட நிச்சயதார்த்தம் வேணா நடந்திருக்கலாம், ஆனா கல்யாணம் என்னோடதான். இதை என்ன படைச்ச ஆண்டவனே வந்தாலும் தடுக்க முடியாது. அப்பாவும் பொண்ணும் ஆகாசத்துல கோட்டை கட்டுறீங்க, ஆனா சுந்தர் சார் வேதவள்ளி மேடத்தை லவ் பண்றாரு. அவங்கள நான் சேர விட்டாதானே? இப்படியே நிலா பந்தல் போட்டுக்கிட்டாரு. ஆனா இந்த வேதவள்ளி இப்போ சுந்தர் சாரை பார்க்க வந்திருக்கா. 2 பேரும் ரூம்ல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் அவளுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காரு, அதுதான் பேக் பண்ண சொன்னாரு. இது வேதவள்ளிக்கா? நான் சொல்றத செய். என்ன வேதவள்ளி, வந்ததுல இருந்து பேசாம இருக்க? எனக்கு எதுவுமே பேசாம உங்களை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல, ஆனா சந்தோஷமா இருக்கு. இது ஒரு டிஃபரண்ட் ஃபீல். ஹலோ மேடம், எப்போ வந்தீங்க? இப்போதான். நல்லா இருக்கீங்களா மேடம்? கல்பனா, என்ன? சார் இல்ல, எஸ்எஸ் ஸ்டோரோட இன்வாய்ஸ் ஃபைலை இங்க எங்கேயும் நான் வச்சேன், அதை நான் எடுத்துட்டு போயிடுறேன். கல்பனா சார் போ. சாரி சார், சாரி மேடம். ஆமா, ஏதோ பேசிட்டு இருந்தோம்ல? ஆமா. கடை எப்படி இருக்கு?
அழகா இருக்கு. எல்லாரும் சின்சியரா வேலை பாக்குறாங்க. என்கிட்ட அன்பா பழகுறாங்க. ஆமா நம்ம ஏதோ பேசிட்டு இருந்தோம்ல? ஆ? கல்பனா வந்ததும் மறந்துட்டேன். ஆ, நீ என் பக்கத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேடம் எதுக்கு இதெல்லாம்? மேடம் வந்திருக்காங்க, சும்மா அனுப்ப முடியுமா சார்? நாங்க ஏற்கனவே ஜூஸ் குடிச்சாச்சு. பரவாயில்ல சார், இன்னொரு ஜூஸ். வேண்டாம் கல்பனா, ஓ. ஓகே சார். உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான மாமா என்கிட்ட கேட்டப்போ எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சுங்க. எப்படி மாமா இந்த கேள்வி கேட்கலாம்? ஒருவேளை உனக்கு என் மேல எவ்வளவு விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிருக்கலாம் இல்ல அப்பா? சார் சொல்லுங்க சார். என்ன? நீங்க கூப்பிட்டீங்களே சார். இல்ல கல்பனா, இங்க பேசிட்டு இருக்கோம்ல, ஏன் திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? சாரி சார், சாரி மேடம். ஓ. ஒரு நிமிஷம் சார். தேவி கிட்ட gift ஒன்னு பேக் பண்ண சொல்லிருந்தேன், அதை போய் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வரேன். ஷோ. சொன்ன மாதிரி பேக் பண்ணிட்டல? பேக் பண்ணிட்டேன், ஆனா என்ன மாட்டி விட்டுறாத. ஓடுடி. உனக்கு கல்யாண சாரி இன்னும் நல்லா இருக்கணும். அந்த டிசைன் நான் தான் பார்த்து வாங்குவேன். அன்னைக்கு நீ தேவதை மாதிரி இருக்கணும். சரி. தேங்க்யூ. இந்தா என்னோட வருங்கால மனைவிக்கு நான் கொடுக்கிற முதல் கிஃப்ட். ஏய், அறிவு இருக்க வேண்டாம். பேக் பண்ணும்போது நீட்டா பேக் பண்ண வேண்டாம். சாரி சார். வர உங்க கவனம் குறைஞ்சுக்கிட்டே வருது. ரெண்டு பேரும் என்ன யோசனையில பேக் பண்ணீங்க? சாரி சார். சாரி. போ வெளியே. பெதவலி, ஐம் சாரி. நான் போய் இன்னொரு கிஃப்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். பரவாயில்ல சுந்தர். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இட்ஸ் ஓகே. ஏய், என்ன அடுத்த பிளானுக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கியா? சாப்பிடு. எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தி காட்டுவேன். உனக்கு என்னடி பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. கண்ணாடி உடைக்கிறதுனாலயோ இல்ல கிஃப்ட உடைக்கிறதுனாலயோ ஒன்னும் ஆக போறது இல்ல. அவங்க இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நடத்துவாங்க. வீணா கற்பனை பண்ணி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. உருப்பிடுறதுக்கு வழியை பாரு. அடிக்கிற அடியில அம்மியும் நகர்ற மாதிரி அவங்க நம்பிக்கைய நான் நகர வைக்கிறேன். கல்யாணத்துக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. தினம் தினம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நம்ம ஆளுங்க நல்ல காரியம் பண்றதுக்கு சென்டிமெண்ட் பாப்பாங்க. அன்னைக்கு நிச்சயம் பண்றப்ப கண்ணாடி தூக்கி போட்டு உடைச்ச, என்னாச்சு? நிச்சயம் என்ன நின்னா போச்சு? நடந்ததுல கிஃப்ட் உடைச்ச, என்னாச்சு? சென்டிமெண்ட் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது கல்பனா. இது கம்ப்யூட்டர் காலம், புரியுதா? தேவி, கம்ப்யூட்டர் காலம்தான். ஆனா விண்வெளிக்கு அனுப்புற ராக்கெட்டை கூட நல்ல நேரம் பார்த்துதான் அனுப்புறாங்க. மனிதனை நம்புறதை விட நேரத்தை தான் நிறைய நம்புறான். டைம் இஸ் கோல்டு. இதெல்லாம் கேட்கணும்னு என் தலை எழுத்து. என் நேரம்டி. பாத்தியா, நேரத்தோட பவர் இப்ப புரியுதா? ஒரு பொய்ய 10 தடவை சொன்னா அது உண்மையாயிடும். இதே மாதிரி பல தடங்களை வரிசையா பண்ணினா தடங்களாவே ஆயிடும். அஸ்திவாரத்தை அசைக்க ஆரம்பிச்சா எந்த பில்டிங்கும் விழுந்துடும். நீ நினைக்கிறது நடக்காதுடி. நடக்காது, முடியாதுங்கிற வார்த்தை என் அகராதிலேயே கிடையாது. ஒவ்வொரு ஸ்டெப்பா மூவ் பண்ணுவேன். இன்னொன்னு,
கல்யாணத்துக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குல்ல, அது வரைக்கும் என்னென்ன கூத்து நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாரு. என்ன பண்ண போற? பொறுத்திருந்து பாருடி. நான் வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஸ்ட்ராங்கா இருக்கும். உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடி. ஒரு மண்ணை புடிச்சு வச்சு இதுதான் பிள்ளையாரு பிள்ளையாருன்னு சொல்லி உரு போட்டுக்கிட்டே இருந்தா அது எப்படி பிள்ளையாரா மாறுதோ அதே மாதிரி சுந்தர் தான் என் புருஷன்னு என் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சு போச்சு. நான் அவரை நினைச்சு நினைச்சு ஒரு கற்பனை கோட்டையே கட்டி வச்சிருக்கேன். இது கண்டிப்பா நடக்கும். என்னோட நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அந்த ஃபேமிலியே ஆடி போக போது பாரு. உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்குடி. நீ யாரு, உன் லெவல் என்னன்னு தெரியாம நீயே ஒரு ஸ்கிரீன் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்க. இது சரியா வர மாதிரி எனக்கு தெரியல கல்பனா. தேவி, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை மட்டும் இல்லைன்னா இந்த உலகமே முன்னேறி இருக்காது. ஜெயிக்கிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு பலத்தோட மோதி ஜெயிக்கணும், 2வது பலவீனத்தை கவுத்தி ஜெயிக்கணும். பலத்தோட மோதி ஜெயிக்க நான் பணக்காரி இல்ல. நாளைக்கு நான் வைக்க போற ஆட்டம் பாம்ல அந்த ஃபேமிலியோட நம்பிக்கைய ஆட்டம் காண போகுது. வெயிட் அண்ட் see. சுவாமி, என் பையனுக்கும் பரமவோட பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கோம். நீங்க தான் பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். நல்லா இருங்க, சௌக்கியமா இருப்பீங்க. உங்க நல்ல மனசு இன்னும் உங்களை வசந்த இடத்துக்கு கொண்டு போகும். சுவாமி, கல்யாண பத்திரிக்கை நீங்க வந்துதான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். யார்? ஏ அமிர்தா, எவ்வளவு நேரம் தான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்ப? லெட்டர் வந்திருக்கே, போய் வாங்கிட்டு வா. இந்தாங்க மேடம், இதில் ஒரு சைன் பண்ணிருங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ். அம்மா, அக்கா பேருக்கு ஏதோ கொரியர் வந்திருக்கு. நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. சுவாமி, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா? நீங்க சம்மந்தி ஆகிறது உறுதி. ஆனா பிரச்சனையும் போராட்டமும் எதிர்நோக்கி இருக்கு. ஐயோ, என்னடி ஐயோ? என்னது? காட்டு. இது பாரு. ஏய், ஐயோ, என்னடி அது? இது பாருங்க அத்தை. என்ன கன்றாவிடி இது? இந்த சுந்தர் தம்பி கண்ட கண்ட பொண்ணுங்களோட உறவாடிக்கிட்டு இருக்கான். கண்ணீரும் கம்பலையும் காத்து கிடக்கு. பொண்ணை பெத்தவன் பொறுத்துதான் ஆகணும். என்னடா? ராமநாதர் உனக்கு துணையா இருப்பான். போயிட்டு வாங்க.
அட பாவமே, இந்த பெரிய இடத்து பசங்க இப்படித்தான் இருப்பாங்கங்கிறது உண்மையாத்தான் இருக்கு. சுந்தர் தம்பி ரொம்ப நல்லவர்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி போட்டோ எல்லாம் எப்படி? எனக்கு உண்மையா பொய்யான்னே தெரியலையே. போட்டோ பிடிச்சு அனுப்பி இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே எனக்கு ரொம்ப பதட்டமா தான் இருக்கு. நடக்குமோ நடக்காதோன்னு தெரியலையே. அம்மா, சுந்தர் மாமாவை பத்தி அதுக்குள்ள தப்பா நினைச்சுக்காத. அம்மா, ஏதோ லெட்டர் இருக்கு, அதை எடுத்து படி. வேதவல்லி, உங்களுக்கு இவ்ளோ பெரிய அதிர்ச்சி கொடுத்ததுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க போட்டோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க. சுந்தர் வாழ்க்கையில நீங்க பொண்ணு கிடையாது. வெளியில நல்லவனா இருக்கிற சுந்தர் வாழ்க்கையில இப்படி ஒரு இருட்டு உலகம் இருக்கு. இந்த மாதிரி இடத்துல உங்களை மாதிரி நிறைய பொண்ணுங்களை நான் பார்த்திருக்கேன். இவங்கள ஒருத்தியா போறதுக்கு தான் நீங்க ஆசைப்படுறீங்களா? யோசிச்சு நல்ல முடிவை எடுங்க. நான் நல்ல முடிவுன்னு சொல்றது நீங்க சுந்தர வேண்டான்னு சொல்றதுதான். இப்படிப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்க எந்த பொண்ணுதான் ஆசைப்படுவா? இப்படிக்கு எப்போதும் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழி. ஐயோ, அத்தை, அந்த போட்டோ எல்லாம் கொடுங்க. ஐயோ கடவுளே, ஐயோ, இதெல்லாம் உண்மையா இருக்க கூடாது. என் பொண்ணுக்கு நல்ல சம்பந்தம் அமைஞ்சதுன்னு நினைச்சனே, அதுல மண்ணள்ளி போடுற மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடந்துடுச்சு. சாமி நம்மள ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில எந்த தடையும் இருக்காது. உங்க மனைவி ஆக போற நாள நான் தினம் தினம் எண்ணிட்டு இருக்கேன். என்ன சுந்தர் அப்படி பாக்குறீங்க? என்னடா வேதவழி இப்படி எல்லாம் பேசுறானா? பொண்ணுங்க சீக்கிரத்துல பேச மாட்டாங்க, ஆனா பேசிட்டா மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க. எனக்கு இப்ப பொறுப்பு கூடி இருக்கு. மாமா கௌரவத்தை காப்பாத்துற மருமகளா, உங்க தம்பிங்களுக்கு அம்மா ஸ்தானத்துல இருக்க போற ஒரு அண்ணியா, எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு பிடிச்ச மனைவியா நான் இருக்கணும். அதுதான் இந்த சாமி கிட்ட நான் வேண்டினேன். நான் என்ன புண்ணியம் பண்ணிருக்கேனே தெரியல. இந்த உலகத்துல உன்ன மாதிரி ஒரு மனைவி யாருக்கும் கிடைக்காது. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப பிடிச்ச இந்த கைய எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் விட மாட்டேன் வேதவல்லி, சத்தியமா. என்னடா ராமநாதா, குருஜி பிரச்சனை அது இதெல்லாம் சொல்றாரு. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா. கவலைப்படாதடா பரமு, நான் இருக்கேன் இல்லையா? குருஜி தான் ரொம்ப தெளிவா சொன்னார்ல, இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும், நீ நானும் சம்பந்தியாவது சந்தேகம் இல்லாம உறுதின்னு. அப்புறம் ஏன் கவலைப்படுற? ஏய், கல்யாணம்னா ஏதாவது பிரச்சனைகள் வந்துகிட்டே தான்டா இருக்கும். நமக்கு முடிவு தான் முக்கியம். நம்ம எப்படி சம்பந்தி ஆயிருப்போம்டா. அப்புறம் என்ன? சரிடா. ஏய், ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, தினமும் உதிக்கிற சூரியன் கூட ஒருவேளை உதிக்காம போகலாம்டா. ஆனா உன்மக வேதவல்லி என் வீட்டு மருமகளாறு சர்வ நிச்சயம்டா. சரியா? அங்க பாருடா, இப்பவே ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு அந்யோன்யம், பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுடா.